அந்த நீச்சல் வந்து நல்லா கற்றுக்கிட்டது அந்த கிணத்துல டைவ் அடிக்க அங்கே தான் கற்றுக்கிட்டது மேலேருந்து. அதே மாதிரி ஓடுற தண்ணியில் நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டது நம்ம வைகாணி தண்ணி. அதில் அருமையான தண்ணி வரும், மணல் அழகாக இருக்கும் வரும். நாங்கள் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டது அங்கே தான். ஒன்று தண்ணி நிறையா இருந்தால் வலை போட்டு பிடிப்போம், இல்லைன்னாக்கா ஒரு கம்பி வச்சுக்குவோம். கம்பி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நான் நல்லா கம்பி கையில் பிடிக்கிற மாதிரி எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாரு. அதை வந்து இந்த தண்ணி போகும்போது எகுத்து வந்து சில மீன்கள் ஏறி வரும். அப்போ அந்த கம்பியை வச்சு சடார்னு அடிக்கிறது. அப்போ அந்த அது பட்டு அந்த கம்பி பட்டுச்சுன்னாக்கா மீன் ரெண்டாக பொழந்துடும். அந்தளவுக்கு எப்படியும் 1/2 கிலோ 1 கிலோ அந்த மீன் அடிச்சிடுவோம், இல்லைன்னா பிடிச்சிட்டு மதியம் வந்து குழம்பு வைக்க சொல்லி அந்த இடத்துலையே கூழ் தான் பெரிய என்ன நாங்கள் சோறு இதெல்லாம் கிடையாது, கூழோ களியோ அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வந்து காலையில் கூழ் பண்ணுவாங்களா, அதை வச்சுட்டு அங்கே அந்த இடத்துல சாப்பிடுவோம். அவ்வளவு தேவாமிர்தமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே இருக்குது, வசதிகள் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சுவை இருக்கா, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்டோமா இல்லை.